இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில துணைத் தலைவர் கரு நாகராஜன் அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம். வரமாட்டானான்னு நான் ரொம்ப நாளா காத்துக்கிட்டு இருந்தவன் இன்னைக்கு தான் புனமா வர்றான். லொடலொடலொடலொடன்னு எப்ப பார்த்தாலும் அடுத்தவனை பத்தி நுள்ளு பேசுறதுப்பா. எதுக்கும் வர்றவன் வாயில கூட 2 வரட்டிய வை, நல்லா வேகட்டும். எத்தனை ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு வச்சு பாரு, நமக்காக அம்பட்டு போலும் பிள்ளை குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. பிஜேபி காரங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க. பூரிப்பு மாமூல் ஓவரா வருதுல்ல. தலைவர் நயனார் நாகேந்திரன் அவர்கள் 40 சீட் ஜெயிக்க போறோம் அப்படிலாம் மேடையில பேசுறார். வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு கிடையாது. ஆனா இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா அதிமுக ரொம்ப அதிருப்தி இருக்கிறது போல தெரியுது. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. சொல்லுங்க. ஒரு மந்தையில் இருந்து 2 ஆடுகள் வேறு வேறு பாதையில் போய்விட்டன. இரண்டும் சந்தித்த போது பேச முடியவில்லையே. ஆடு எப்படா பேச? ஆடு இதுக்கு முன்னாடி பேசி கேட்டிருக்கேடா. உங்களுக்கு எல்லாருக்கும் என்ன சந்தோஷம்? எப்படி இந்த அருமையான ஒரு கூட்டணியில கீரல் போட்டு விடலாம், அப்படியே அந்த பானையை உடைக்கலாமா அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. யாரு இத பார்த்து எனக்கு போறா? நம்ம எல்லா தொகுதியிலும் 22 தொகுதி, சென்னையில 14 தொகுதி நம்ம தான் 2வது இடம் பாஜக. அப்படி ஒண்ணு எனக்கு தெரியலையே. அப்ப அவங்க இன்னும் பாஜக வளர்ந்துருக்கிறது. இந்த மாதிரி நேரத்துல நம்ம கூட்டணி சேர்றது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம்னு உற்சாகமா இருக்காங்க, ரொம்ப ஆர்வத்தோட இருக்காங்க. ஒட்டு மொத்தமா குளத்துக்குள்ள இறங்கி குளத்தை கெடுத்துறாதீங்கடா. நாம் தமிழர் கட்சியை நயனார் நாகேந்திரன் அவர்கள் கூப்பிட்டுக்கிறார், அழைச்சிருக்கிறார். பிச்சைக்காரனுக்கு செக்யூரிட்டி பிச்சைக்காரன் ரொம்ப பிரமாதம். என்னுடைய அன்பு சகோதரர் சீமான் இன்னைக்கு கூட பத்திரிகையாளர் சொல்லியிருக்காரு, வரட்டும் அங்கதானே இருக்கோம், தனியா போயிட்டு அப்படின்னு கட்சிக்குள்ள இருந்துகிட்டே கட்சியில சேர்றதுக்கு எதுக்குடா? எப்படா லாஜிக் அது? சீமான் அவர்கள் தன்னம்பிக்கையோட ஒரு கட்சி இயக்கி கொண்டிருக்கிறார். கொள்கை இருக்கு, அதெல்லாம் கிடையாது, உனக்கு தெரியாதுனே. அவருக்குன்னு ஒரு தமிழ் இளைஞர்கள் கூட்டம் அவருக்கு இருக்கு. ஆமா, தமிழ்நாட்டுல மட்டும் எனக்கு மொத்தம் 60 லட்சம் ரசிகர்கள் இருக்காங்க. அது என்னமோ மெய்யால இருக்கிறானுங்க, ஆனா உன்னை ரசிக்கிறதுக்கு இல்ல, உன்னை கலாய்க்கிறதுக்கு வீட்டுல இருக்கிறானுங்க. ஒரு தமிழ் பற்றாளர், தமிழ்நாட்டுடைய பற்றாளர். யாரு இவன்? சல்லி பையன். ஒரே நேரத்துல பழைய சொத்தையும் திம்பா, சுடு சொத்தையும் திம்பா. விஜய் வருவதை நாங்க எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். அவர் நிறைய ஓட்ட பிரிப்பாரு. மிஸ்டர் ஜோசப் விஜய் நிச்சயமா திமுக ஓட்டை போட போறாரு. சேகரிக்கல சௌந்தரு உனக்குதான். அதிமுக உற்சாகத்தை நீங்க கரெக்டா அவங்க செயல்பாடுகளை நீங்க பார்க்கலாம். ரொம்ப உற்சாகமா இருக்காங்க. யாரு? நானு? நீ வேற நடந்தது தெரியாம பேசிட்டு. அடுத்த அரசியல்ல 2026 ஆட்சி அமைக்க போகுது உறுதிங்கிற உற்சாகம், மனநிலை அவங்களுக்கு எப்போ வந்தாச்சு. ஐயோ, உன்னை என்னைக்கு சந்திச்சனோ அன்னைக்கே பாதி உசுறு போச்சு. இப்ப மீதியா குடு இருக்கிற மீதி உசுரையும் கொடுக்குறியே. கொக்கால ஓடி அந்த பல்லு பழனிசாமிங்கிறான அவர் சொல்றாரு, இது அதிமுகவுக்கு கிடைத்த வெற்றி மயிறு. உன்னை பன்னீர்செல்வம் குத்துறான்டா சூத்துல. அவத்துக்கு போய் பதில் சொல்றான்னா எங்க கிட்ட வர? நீங்க 4 பக்கமா பிரிஞ்சு போன நாடாரு நாயிங்க. அண்ணாமலையை நீக்கினால்தான் கூட்டணி அப்படின்னு எடப்பாடி நிபந்தனை விதித்ததாகவும், அதற்காக அண்ணாமலை மாற்றப்பட்டதாகவும் ஒரு பேச்சு இருக்கு இல்லையா? அது உண்மைதான். தலைவராலே கட்சிக்கே கெட்டவர், தலைவராலே கட்சிக்கே கெட்டவர். இப்ப அண்ணாமலை வேண்டாம், வேற தலைவர் வேணும் என்பது அதிமுகவுடைய கோரிக்கையாக இருந்தது. அதை நிறைவேற்றி கொடுத்து இந்த கூட்டணி அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சுத்தமான பொய்ங்க. ஓஹோ, அண்ணாமலை பலி கொடுக்கப்பட்டு விட்டார். கனவிதுதான் நிஜமிதுதான், உலகில் என்னை யார் வெல்லுவார்? நான் எங்க எப்படி இருக்க வேண்டியவன்? புளிய புடிச்சு கால ஓடச்சு அமுக்க சொல்லுகிற குடும்பம் அது எப்படி ஒத்துக்கும்பா, அது எப்படி அமுக்கும்பா. ஓ மாஸ்டர், நீங்க என்ன தமாஸ் பண்ணி விட்டுட்டீங்கல்ல? அண்ணாமலை பலி கொடுக்கப்பட்டு விட்டார். அப்படிலாம் அவங்க பலி கொடுக்குவாங்க. அண்ணாமலை அவர் இந்த தமிழகத்துல எவ்வளவு பெரிய மாற்றத்தை உருவாக்கி இருக்கிறாரு. இப்படியே உசுப்பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிட்டாங்கடா. ஏற்கனவே பேட்டி கொடுத்திருக்கிறாரு. தலைவர் நயனார் நாகேந்திரன் அவர்களும் மரியாதைக்குரிய திரு அண்ணாமலை அவர்களும் ராம லட்சுமணா இருந்து இந்த தேர்தல்ல எதிரிகளை ஓட விரட்டப்போம். ஒரு நிமிஷம் வீட்டுல போயிட்டு வந்துட்டேன். ஏன் தெரியுங்களா? காலைல சுகர் மாத்திரை போடல, கை கால்லாம் நடந்து போட்டு வந்துட்டேன். அவர் இன்னும் பல மாநிலங்கள்ல அவர் பிரச்சாரத்தை எதிர்பார்க்கிறாங்க. கர்நாடகத்துல எலெக்ஷனா
அண்ணாமலை வாங்க வாங்கன்னு கூப்பிடுறாங்க. நீங்க ரொம்ப ராசியான ஆளியா. அடங்கக்கால ஓழி கர்நாடகாவில் போலீஸ் வேலைக்கு போடான்னா பொம்பளையை சீண்டிட்டு மாட்டிக்கின பையாம. ஆமாங்க. மூன்றாவது ஒரு மொழி படிக்கணும் அப்படிங்கிறது என்னது ஒரு பேச்சு சொன்னா உடனே நல்ல சிறப்பா பிக்கிறாங்க. இந்தின்னு ஒரு பொய்யான பிரச்சாரத்தை சொல்றீங்க பாருங்க, அதுக்கு தான் அந்த ஆட்சியை தூக்கி எறியணும். இல்ல மகாராஷ்டிராவுல இப்ப ஹிந்தி தானே கொண்டு வந்திருக்கிறான் 3வது மொழி. என்ன சொன்னீங்க? எப்படி தெரியாத மாதிரி நடிக்கிறாங்க. தமிழுக்கு ஒதுக்குற நிதியும் சமஸ்கிருதத்துக்கு ஒதுக்குற நிதியும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது தமிழுக்கு 75 கோடி ரூபாய் ஒதுக்குறாங்க, அவங்களுக்கு வந்து 1200 கோடி ரூபாய் ஒதுக்குறாங்கன்னு சொல்றாங்க. இது நியாயமா? இப்ப என்ன சார், மத்திய அரசுடைய பல்கலைக்கழகங்கள் எத்தனை இருக்கு நீயே சொல்லு. இவனு ஈக்குவலா மெயின்டைன் பண்றாங்க. 18 பல்கலைக்கழகம் இருக்கு உதாரணத்துக்கு. நம்ம ஒண்ணு இருக்குன்னா ஒண்ணுக்குள்ளதான் ஒதுக்க முடியும். நிறைய பல்கலைக்கழகங்கள் இருக்குது, தமிழுக்கு அப்படி இல்லையே. என் நெத்திய நல்லா பாருங்க, இதுல கேனப்பைய அப்படின்னு எழுதியிருக்கா. ஏழை மக்கள் உழைச்சு சம்பாதிக்கிறதானங்க 52,000 கோடி. அத்தனை புடிங்கி டாஸ்மாக் விற்பனை சொல்லி ஒரு நாளைக்கு 1.5 கோடி பேரை தமிழ்நாட்டுல குடிக்க வைக்கிறீங்களா? இப்ப பாருங்க நான் அவனை எப்படி அட்டாக் பண்றேன்னு. ஊபியில ஒரு வருஷத்துக்கு 15% அந்த விற்பனை வந்து அதிகரிச்சுட்டு போகுதுன்னு சொல்றாங்க. சார், நீங்க தமிழ்நாட்டை பத்தி பேசினா யூபி, மகாராஷ்டிரா, மண்ணாங்கட்டி, மணிப்பூர், இங்க கஞ்சா விற்பனை நடக்குது. இன்னைக்கு ஒரு பாக்கெட் எடுத்திருக்கா 12 கிலோ கஞ்சா இருக்கு. குஜராத்ல இருந்து தானே வருதுன்றாங்க. எப்படி பேசினாலும் கேட்டு போடுறானே. சார், கடல் வழியா பாகிஸ்தான்ல இருந்து குஜராத் கடற்கரை தாண்டி தமிழ்நாட்டுக்கு வருதுன்னு முந்த்ரா துறைமுகம் வழியா வருதுன்றாங்க. 1200 கோடி ரூபாய் இது வந்து குஜராத்லயே பிடிச்சிருக்காங்க. அடிக்கடியா ஒரு மனுஷன் கிராஸ் பண்ணுவான், ஒரு ஆர்டரா ஃப்ளோவா போய்கிட்டு இருக்கல, கூட பேசினா மறந்துட மாட்டானா. அதான் வழியா வருதுன்னு சொல்றாங்க. ஏங்க, இதுல கூட அதானி பேசணுமா? உங்களுக்கு என்ன நியாயத்துல பேசுறீங்க? இல்ல முந்த்ரா போர்ட் வழியா தானே வருது. போர்ட் வழியா வந்தா அதானி கடத்துறா நீங்க சொல்றீங்களா? மன்னியுங்கள் மன்னா, அவசரத்தில் உண்மையை உளறிவிட்டேன். உடனே அம்பானி, அதானி, டாடா, பிர்லா இதெல்லாம் தேவையில்லாத கற்பனையில பேசாதீங்க. என்ன உண்மையை சொன்னா எரியுதா? ஊருக்குள்ள உங்களுக்கு மரியாதை கொடுக்கறது அதிகம்டா. ஒரு தொழில் நிறுவனம் இந்தியாவுல 5 கோடி பேருக்கு வேலை கொடுத்திருக்க ஒரு நிறுவனம் ஜியோ, ஒரு முகேஷ் அம்பானி தொழில் நிறுவனம்னா அவங்க எல்லாம் கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தாங்க. நாடு உருப்படாது. ஏண்டா மோத்தா உன்னை பெத்தாலா இல்ல யானை கண்ண கக்குச்சாடா? நீங்க முன்னாடி என்ன பண்ணீங்க? 10 வருஷமா கிழிச்சீங்களா? இவெல்லாம் பேசுற பேச்சா இது? பேச்சுல ஒரு நியாய தர்மம் வேண்டாம். எல்லாத்தையும் மீட்டு கொடுத்த தலைவர் பாரத பிரதமர். காரி மூஞ்சில துப்பத்துள்ள கூண்டு போய் நரேந்திர மோடியிடம் நாட்டை கொடுத்ததால் அவன் இருக்கின்ற வளங்களை எல்லாம் விற்கிறான். பிளைட்டை வாங்கி வச்சார் நேரு மாமா, வித்து தொழிச்சான் நரேந்திர மோடி. ஆக எல்லாத்தையும் வித்துட்டு நடுரோட்டில் நிற்க வச்சு உங்களுக்கு ஒரு ஏஜென்ட் மாதிரி இருந்து உங்களை சுரண்டி கொள்ளையடித்து மதத்தின் பெயரால் ஜாதியின் பெயரால் இந்த நாட்டை துண்டாக்கி கேவலப்படுத்துவதற்கு பிஜேபி என்ற ஒரு கட்சி இருக்கிறது. அப்பனா அவருக்கு ஓட்டு போட்ட மக்களுக்கு மொத்தத்துல நாம தானா? ஐயோ, ஆஹா, கூட்டத்தை பூரா திருப்பி விட்டானே. ஸ்டார்ட் பண்ணு. மண்டல மட்டும் அடிச்சிடாத, சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.